ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சாப்ஸு நண்டு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் லைட்டாக ப்ரௌன் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் கொத்தமல்லி இதோடு சேர்த்துருங்க. மட்டன் சாப்ஸு ரொம்ப ஈஸி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் சாப் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது. வெங்காயம், கொத்தமல்லி மட்டும் அரைச்சி சேர்த்துக்கணும். நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு சேர்க்கறதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிச்சு. இப்போ 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு தான் சேர்க்க போகிறோம். மட்டன் சாப்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் அரைக்கும் போது கூட மிளகு அரைச்சிக்கலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பெப்பர் தான் அதிகமாக சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம விசில் வச்சிடலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டேன், கொஞ்சமாக சேர்த்ததால மறுபடியும் சேர்த்துருக்கேன். இப்போ விசில் வச்சுடுங்க. நல்லா 4 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா மட்டன் வேகும். மட்டன் நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போது இந்த மாதிரி மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நண்டு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இடிக்கல்லில் மிளகு, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்து இடிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா இடிச்சிட்டு இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 பெரிய தக்காளி, உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து கரைச்சிக்கோங்க. உப்பு, மஞ்சள்தூள், தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இடித்து வச்ச மசாலாவும் சேர்த்துருங்க.
சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன், வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் அது பொரியட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இடிக்கல்லில் நண்டை நல்லா வாஷ் பண்ணி இடித்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறாங்க, நான் இடித்து தான் சேர்த்துருக்கேன். கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நண்டை இடித்த நண்டை நல்லா சேர்த்து வதக்கிடுங்க. இந்த நண்டு ரசம் சூப்பராக இருக்கும். கோல்டானவங்களுக்கு, நல்ல சளி பிடிச்சிருக்கவங்களுக்குலாம் நல்லா செஞ்சு கொடுங்க. நல்ல காரசாரமாக நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை இதோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது நல்லா நம்ம நார்மல் ரசம் மாதிரி ரொம்ப கொதிக்க வேணாம், நல்லா லைட்டாக நுரை கட்டி வரும்போது இறக்கிடுங்க. இந்த மாதிரி நுரை வரும் பாருங்கள், அப்போயே நல்லா இறக்கிடுங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பரான நண்டு ரசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி மட்டன் சாப்ஸு கூட நண்டு ரசம் சூப்பராக இருக்கும். சூப் மாதிரியும் இது நீங்கள் சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள். நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால உப்பு சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க வருது. இப்போ நல்லா சூப்பை வந்து இந்த மாதிரி இருக்கும், நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.